இப்படி ஒரு முறை ராஜயோகியான ஜனக மகாராஜா நாட்டிலே மாறுவேடத்திலே குறுக்குவாதத்திலே வல்லவராயும் வந்தினி எனும் ரிஷி பெயரிலே வருணமூர்த்தியின் புதல்வர் வாருணி வந்திருந்தார். அப்ப ஜனக மகாராஜாவிடம், என்னுடையதே வேத கேள்விக்கான பதில் உரைக்கும் வல்லவர்கள் உங்கள் நாட்டில் யாராவது உண்டா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். இதை பணிவன்புடன் ஏற்றுக்கொண்ட ஜனக மகாராஜர் தம்முடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகள் மகான்கள் வேத விற்பனர்கள் எல்லாம் வந்தினி ரிஷியின் கேள்விகளுக்கு பதில் அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டார். ஆனால் வந்தினி ரிஷி ஒரு நிபந்தனை விடுத்தார். இந்த விளக்கங்களுக்கு யார் ஒருவர் சரியான பதில் அளிக்கவில்லையோ அவரை நான் நீரில் மூழ்கடித்தே விடுவேன் அப்படின்னா ஜனக மகாராஜனை. அவனுடைய நாட்டிலே உள்ள வேத விற்பன்னர்கள் அனைத்து விதமான வேதங்களை கற்றிருந்தார்கள். ஆகவே அந்த நிபந்தனையை ஜனக மகாராஜா ஏற்று தம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கும் வேதியர்களுக்கும் அறிவித்தார். மன்னனுடைய மானத்தை காக்க வேண்டிய ஒவ்வொருவராக வந்து வந்தினி ரிஷியின் முன் வாதாடினார்களாம். அவ்வாறு கேட்ட கேள்விகள் சற்றே கடினமாக இருந்ததால் முன்பொருளுடன் இருந்ததாலும் ஒவ்வொருவராக தோல்வியுற்று கொண்டே வந்தார்கள். தோல்வியுற்ற வேதி இந்த வேத விற்பன்னரை நீரில் மூழ்கடித்து விட்டார் வந்தினி மகரிஷி. இப்படி நாட்டிலே வேதியரே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிட அங்கே கக்கோலேஸ்வர மகரிஷி வந்தார். அனைத்து வேதங்களையும் அறிந்திருந்த அவர் வந்ததும் ஜனக மகாராஜா உட்பட எல்லோருக்கும் புது ஒரு தெம்பு வந்துச்சு. இவர் கண்டிப்பாக வந்தினி ரிஷியின் கேள்விகளுக்கு பதில் அளிப்பார் என்று நம்பினார்கள். ஆனால் நடந்தது வேறு. வந்தினி ரிஷி கேட்ட கடினமான கேள்விகளுக்கு ஒரு சில இடங்களிலே சரியான முறையிலே திருப்திப்படுத்த முடியாத நிலை ஏற்படவே ஸ்ரீ ககோல மகரிஷியின் நீர்களை முழுவடித்து விட்டார். இந்த செய்தி நாடு முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது. ககோல மகரிஷியின் புதல்வரான அஷ்டவக்கர மகரிஷி அப்பொழுது சிறு பிள்ளையாக குழந்தையாக பாலகனாக இருந்தார். தன்னுடைய தந்தையை வந்தினி ரிஷி இந்த நீரிலே முழுகடித்து விட்டார் என்பதை கேட்டவுடனே புறப்பட்டார் கோபத்துடன். அனைத்து விதமான வேதங்களையும் கற்றவன் தந்தையே நீரில் நான் முழுகடிச்சிட்டேன், எம்மாத்திரம் நீ அப்படின்னு அனைவரும் எல்லோரும் தடுத்து கேட்காம அந்த சிறு பாலகன் ஜனக மகாராஜா சபைக்கு வந்தார். வந்தினி மகரிஷி, நீ எதற்கு இங்கு வந்தாய் என்று கேட்டார். இறையருளால் உம்மை வாதில் வெல்ல வந்திருக்கிறோம் என்று உரைத்தார். வந்தினி ரிஷி கேள்விகள் கேட்க கேட்க அத்தனை கேள்விகளுக்கும் அவர் எதிர்பார்த்ததுக்கும் மேலான பலவித கோணங்களிலே பதிலை அளித்து வித்வத்சபையிலே நிகரில்லாத வேத பூரண மகரிஷியாக அஷ்டவக்கர மகரிஷி ஜொலித்தார். தன்னுடைய தவறை உணர்ந்த வந்தினி ரிஷி அஷ்டவக்கர மாமுனியின் பூரணமான வித்வத்தை, அந்த யோகிதையை, அந்த அதி அற்புதமான உன்னதத்தை உணர்ந்து கொண்டார். அஷ்டவக்கர மகரிஷிக்கு வாருணியை வாதத்தில் வெல்லும் வேத ஞான புலம் எப்படி கிட்டியது என்றால், உடலின் அஷ்ட கோணங்களுடன் அஷ்டவக்கர ரிஷி அருணாச்சலத்தில் ஆற்றிய கிரிவலத்தின் மகத்துவத்தாலும் இந்த ஒப்பற்ற மெய்ஞானம் விளைந்தது. இந்த அனுபூதியின் நல்வினையாக அதிலிருந்து வந்தினி நடத்திய வாதத்திலே தோற்றுப்போய் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட தன் தந்தை, தாய் ககோல ரிஷி உட்பட அத்தனை ரிஷிகளையும் அஷ்டவக்கரர் உடனே மீட்டு எடுத்தார். வந்தினி மகரிஷி வருணமூர்த்தியின் புதல்வர் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தோம். வருணலோகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு மகா யஜ்ஞத்திற்கு வேதம் படித்த தலை சிறந்த வேத விற்பனர்கள் தேவை என்பதால் வருணமூர்த்தி செய்த ஏற்பாடு இது என்று அனைவருக்கும் உணர்த்தினார். வருணமூர்த்தி நீரில் மூழ்கியோரை கொண்டு நீர் அடியிலும் பாதாள லோகத்திலும் அதி அற்புதமான ஜலாக்னி யஜ்ஞம் வேள்விகளை அற்புதமாக செஞ்சார். இதற்காக வருணமூர்த்தி செய்த ஏற்பாடே வாதத்தில் தோற்றவர்களின் நீரடியில் அழுத்தி வைபவங்களில் நிகழ்ந்தன என்பது பின்பாடு முள்ளமாக தெரிஞ்சது. வருணமூர்த்தி அனைவருக்கும் நல்ல நல்ல வரங்களை அள்ளி அருணினார். ஸ்ரீ ஜனக மகாராஜா தன்னுடைய வித்வத்தவையில் உள்ள வேத பண்டிதர்கள், வேத விற்பனர்கள் யாவருமே பதிலளிக்க முடியாத ஸ்ரீ வந்தினியின் கேள்விகளுக்கு மிக எளிதாக அனைவரும் வியக்கும் வண்ணம், ஆச்சரியப்படும் வண்ணத்தில் பதில் உரைத்த ஸ்ரீ அஷ்டவக்கர பாலகனை பார்த்து அப்படியே ஆனந்தம் கொண்டு திகழ்ச்சி நின்றார். ஏனெனில் ஜனக மகாராஜா என்ற பெயர் கொண்டிருந்தாலும் அவரை அனைவரும் ஜனக மகரிஷி என்று தான் அழைப்பார்கள். ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களில் அதன் மேல் சிறிதும் பற்று வைக்காதவர் தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்தார். இப்படி உலகம் ஒய்யும் வண்ணம் ஜனகர் ஆட்சி புரிந்தார். தாமரை இலையின் பின்பக்கத்தில் அன்னமிட்டு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமி. முன்பக்கமாக யாருக்கு இட வேண்டும் என்ற நியதியும் இருக்கிறது. தாமரை இலையின் மேல்
அதனுடைய பகுதியிலே மகரிஷிகளுக்கும் சுவாமி நிவேத்தியத்துக்கும் மகான்களின் ஜீவசமாதியில் மட்டுமே அன்னமிட வேண்டும். ஆனால் சாதாரண மனிதனுக்கு பற்று துறக்காதவர்களுக்கு தாமரை இலையின் பின்புறத்தில் உள்ள நரம்பு பாகத்தில் மட்டுமே அன்னமிட வேண்டும், பிரசாதம் கொடுக்க வேண்டும் எங்கே என்பதை இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடியேனை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு அடியேனுக்கு குரு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அனைவர் முன்னிலையும் விழுந்து வணங்கினார். அப்பொழுது பாலகனான ஸ்ரீ அஷ்டவக்கர மகரிஷி அடியேனின் இருப்பிடத்தில் வந்து குரு உபதேசம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். திகைச்சு போன ஜனக மகரிஷி எவ்வாறாவது உபதேசங்கள் பெற்றே ஆக வேண்டும் என்று அவர் பின்னாடியே ஓடினார். ஆனால் அவரை கண்டுபிடிப்பதற்கு முன்னரே அங்கிருந்து மறைந்து விட்டார். குதிரையின் மேல் ஏறி அனைத்து பிரதேசங்கள் அலைந்து தெரிஞ்சு தனது குருவை தேடினார். கண்டுபிடிக்க முடியாமல் மிக களைப்புற்று சோர்வுற்று கானகத்தில் தேடலாம், அதாவது காட்டில் தேடலாம் என்று குதிரையின் மேல் ஏறி பறந்தார், விரைந்தார். அடர்ந்த வனப்பகுதியிலே ஒரு மரத்தின் கீழ் தேஜோமயமான ஒரு ஒளி தெரிவதைக் கண்டு மெல்லமாக அருகே சென்றார் ஜனக மகர்ஷி. தான் தேடி வந்த ஸ்ரீ அஷ்டவக்கர மகர்ஷியை கண்டுபிடித்ததில் மிகுந்த ஆனந்தம் கொண்டார். அந்த மரத்தின் சிறிது தூரத்திற்கு முன்னரே தன் குதிரையை நிறுத்திவிட்டு தனது வலது காலை தூக்கி உயர்த்தி குதிரையிலிருந்து இறங்க முற்பட்ட போது சற்றே நிற்க நிற்க நிற்கன்னு ஒரு குரல் இருந்தது. குருவாக்கை ஏற்று ஒரு கால் குதிரையின் சேனத்திலும் மேலும் அதனுடைய குதிரையினுடைய உடம்பில் மேலும் மறுகால் அந்தரத்திலும் நிற்கும் யோக நிலையிலே சில நாட்கள் ஜனக மகரிஷி இருந்தார். ஒரு வாரம் கழித்தது. இப்பொழுது வருக அப்படின்னு ஒரு குரல் வந்தது. அதுவரை அந்த யோக நிலையில் இருந்தார். என்ன பணிவு, என்ன மரியாதை, குரு கடாட்சம், குரு வருள் என்று இங்கே ஜனக மகரிஷிக்கே இந்த ஒரு நல் லீலை என்றால் நாம் எப்படி இந்த கோலத்தை ககோளேஸ்வர ஆலய கருவறை விமானத்தின் மேலே இன்னைக்கும் தசரத சக்கரவர்த்தி குதிரையின் மேல் ஒரு காலை வைத்து ஒரு கால் மேல் நோக்கிய வண்ணம் இருக்கின்ற அற்புதமான யோக நிலையை பார்க்கலாம். வாழ்க்கையிலே நடக்கும் நடக்காது, முடியும் முடியாது என்ற கவலைக்கு தீர்வு காணும் ஒரு அற்புதமான தரிசனம் இதை. கீழே இறங்கி வந்த பின்னர் அஷ்டவக்கர அருளிய குரு உபதேசத்தை ஏற்று மிக மிக ஆனந்தம் கொண்டார். அந்த உபதேசம்தான் அஷ்டவக்கர கீதை என்னும் உத்தம கிரந்தம். பிறப்பு இறப்பு இதனுடைய ரகசியம், பூமி ரகசியம், படைப்பு ரகசியம், இப்படி போன்ற பல ஆன்மீக விளக்கங்களை நல்குவது இவற்றை ஓதுவது அடக்கம், அமைதி, வாழ்வில் பெரிய முன்னேற்றம், சாந்தம், குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை நல்விதமாக அபரிமிதமாக வர்ஷித்து வரும் ஸ்ரீ ககோளேஸ்வர ஆலயம் மற்றும் திருவண்ணாமலையில் இந்த அஷ்டவக்கர கீதையை சத்தங்கமாக பலரும் ஒன்று கோடி ஓதிவர நாட்டில் அற்புதமான அமைதி நிலவ ஸ்ரீ உமாதேவி அருள் புரிவார் என்றும், கூனஞ்சேரி, சோழபுரம், திருப்பயற்றூர், திரு வேதிக்குடி, சேத்திரபாலபுரம், எட்டுக்குடி, எண்கண், எட்டரை போன்ற தலங்கள் அஷ்டவக்கர ரிஷி, பைரவ ரிஷி தவம் புரிந்த அற்புதமான பூமிகள் என்று நாம் இங்கே மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். மகாலட்சுமி தீர்த்த அம்சம் சமங்க நதி அகஸ்தியரின் அறிவுரைப்படியே அஷ்டவக்கர மாமுனிவர் சமங்க நதி கரையிலே குடிலமைத்து அற்புதமாக அங்கே வசித்து வந்தார். மாமுனியின் சமங்க குடிலே காலப்போக்கிலே செம்மங்குடி என்று ஆயிட்டது. செண்பகவல்லி அம்பிகை குடியிருந்து அருளியதால செம்மங்குடி என்றும் ஆகிவிட்டது. ஊரை பற்றி கவலைப்பட வேண்டாம், பேரை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கே பாருங்கள், சமங்க நதி கரையிலே அகஸ்திய மகரிஷி அகமர்ஷண துதிகளை ஓதி இதனை கேட்டவாறு சமங்க நதியிலே நீராடி அஷ்டவக்கர மகரிஷி தம் உடலில் உள்ள 8 கோணல்களும் நீங்க பெற்று இங்குதான் திவ்யமான மானுட வடிவை பெற்றார். முதலில் இதனை ஏற்க மறுத்த மாமுனிவர் எனினும் தனக்கு சாபம் தந்தமையாக தன் தந்தை நெடுங்காலமாக வருந்தி வந்ததை கருத்தில் கொண்டார். தன் ஆயுளுக்கு ஏற்ப முதிய வடிவமாக இதை ஏற்றார். சமங்க நதியானது விஷ்ணு கங்கையிலே உற்பவித்து மகாலட்சுமி தீர்த்தம் என்ற பெயர் பெற்று இன்றும் விளங்குகின்றது. தற்போது சிறு வாய்க்காலாக ஓடும் சமங்க நதியை மீண்டும் நன்கு புனரமைத்திட அடியார்கள் முயல வேண்டும். இது அற்புதமான புண்ணியமான சகல கோடி தேவதைகளும் மகான்கள், சித்தர்கள், யோகிகளுடைய ஆசிகளும் கிடைக்கும் என்பது இங்கே சத்திய வாக்காக குறிப்பிடப்படுகின்றது. சமங்க நதியிலே உள்ள தீர்த்தத்தை எல்லோரும் பூஜித்து புஷ்பங்களை போட்டு உங்களது இல்லம், வியாபார தலங்களிலே வைத்து தெளித்து பூஜித்து வழிபட வேண்டும். இதுவே உங்களுடைய சொத்தாக இருக்க வேண்டும். கிடைக்க வேண்டிய, வரவேண்டிய, நல்விதமாக வர வேண்டிய அத்தனை பொருட்களும், பேரு, புகழ், பணம், காசு, செல்வம் எல்லாம் வந்து சேர்கின்ற சமங்க நதி தீர்த்தம்
அஷ்டவக்கர மாமுனியின் உடலில் இருந்த ஒவ்வொரு கோணலும் ஒவ்வொரு புனித தலத்திலே நிவர்த்தி ஆனதாக ஐதீகம். 8 கோணல்களுக்கும் பரிபூர்ணமான நிவர்த்தி இங்கு செம்மங்குடி ககோளீஸ்வர சிவனிலே எந்த கிரகம் வக்கரகமாக இருந்தாலும் அந்த பிறக்கும்போது ஜாதகத்திலே வக்கரகதியில் இருக்கின்ற கிரகத்திற்கும் வக்கரக வழிபாடு தரும் அற்புதமான ஒரு ஸ்தலம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சனி வக்கரகம், குரு வக்கரகம், புதன் வக்கரகம், இப்படி வக்கரகமே இல்லாதது சூரிய சந்திரன். அதனால் இங்கே எந்த கிரகத்திலும் எந்த நேரத்திலும் வக்கரமான புத்தியை கொடுக்காத இறைவா அப்படி என்று வேண்டி ஒவ்வொருவரும் வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு ஸ்தலம். ஆகவே உடல் ஊனம் உள்ளவர்களும் மனம் தளராமல் செம்மையான ஆன்ம வைராக்கியத்துடன் இறைப்பணிகளை செஞ்சு ஆன்ம செம்மையுடன் வாழ்ந்திட அருள் புரியும் ஆத்மசக்தி பூமிதான் மேற்படி செம்மங்கடி ஸ்ரீ ககோளீஸ்வரர் பூமி. பலரும் அஷ்டவக்கர மாமுனியரின் விரைவான நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவருடைய யோக சக்தியை கடும் வேகம் என்று கண்டு எல்லோரும் ஆனந்திப்பார்கள், வியப்பாக இருப்பார்கள், கேள்வி கேட்பார்கள். உடலில் உள்ள அட்ட குணங்களும் அஷ்டவக்கர இருந்ததாலும் எப்போதும் சின்முத்திரையை இட்டவாறு இயற்கையாய் விரலின் யோகப்பாங்கு இருப்பது போல அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் ஜெபம் ஆற்றும் முனிவருக்கு எளிதாக இருந்தது. உறக்கத்திலும் ஜபிக்கின்ற ஞான யோக சக்தியை பெற்றார் அஷ்டவக்கர மாமுனி. உறக்கமும் நடையும் தானாய் சுயம்புவாய் யோகமாய் ஆயின. சிறுவயதிலேயே 4 வேதங்கள், 6 அங்கங்கள், ஆயக்கலைகள் 64 போன்ற அனைத்திலும் கரை கண்டு பிறண்டார் அஷ்டவக்கரர். பைரவ பூஜையிலே சிறந்தவர், சக்தி பூஜையிலே திருமகளை வழிபட்டவர். அஷ்டவக்கர மகரிஷி போன்ற பழம்பெரும் ரிஷிகளை நினைவிலே வச்சு அடிக்கடி வழிபட்டு வர வேண்டும். அஷ்டவக்கர மகரிஷி இன்றைய கலியிலும் அருணாச்சல கிரிவலத்தை குறித்த காலத்திலே ஆற்றுகின்றார் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சமங்க நதியிலே சாட்சி சொந்த சரஸ்வதி தேவி உலகின் 7000 மொழிகளின் ஞானத்தை உடனடியாக ஸ்ரீ அஷ்டவக்கர மகரிஷி அவர்தம் பத்தினியாம் சுப்ரபா மாதா இருவருக்கும் கொடுத்தாள். வாணி தேவியின் இந்த அரிய அருட்கராட்சியம் காரணமாக இன்றைய உலகில் வழக்கில் இருக்கும் 7000 மொழிகளில் எந்த மொழியிலும் அஷ்டவக்கர ரிஷியின் படைப்பு முத்திரை எந்த வகையிலும் நமக்கு கிடைக்கும். தென்படும் தோன்றும் உடல் தோற்றம் அழகை வைத்து எவரையும் எடை போட்டு தாழ்வாக எண்ணக்கூடாது. அனைத்து ஜீவனில் உடல்களும் இறைவன் குடியிருக்கும் கோயில் என்பது அஷ்டவக்கர முனிவரின் சரிதம் புகட்டும் பாடம். இவர் 4 யுகங்களிலும் உலக சமுதாய சேவை ஆற்றும் உத்தம முனிவராக அன்றும் இன்றும் என்றென்றும் இருக்கின்றார். அஷ்டவக்கர ரிஷியின் அருணாச்சல விஜயம் அஷ்டமி தோறும் ஸ்ரீ அருணாச்சல கிரிவலத்தை பல யுகங்களிலும் இவர் வந்து கொண்டிருக்கின்றார். இதை ஒட்டியே திருவண்ணாமலையின் ஸ்ரீ மிருத்யுஞ்சய தரிசன மலை முகடு ஒன்றும் இன்றும் உள்ளது. ஸ்ரீ ரமண ஆசிரமம் அருகே கிட்டும் ஏகமுக தரிசனத்தை ஒட்டி வருவது ஸ்ரீ ஞானி சேஷாத்ரி சுவாமிகளால் பிரசித்தி பெற்ற தரிசனம் இது. ஸ்ரீ அஷ்டவக்கர மகரிஷி அருணாச்சல மகா சிவராத்திரி கிரிவல மகிமையை பார்ப்போம். எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலம்.